தகப்பனாரிட்ட பெயர் யமுனை துறைவர். ஆளவந்தார் என அழைப்பதும் உண்டு. அதற்கு காரணம் யமுனை துறைவர் மகாபாஷ்ய பட்டரிடம் சாமானிய சாஸ்திரங்களை கற்று வந்தார். சோழ நாட்டு அரசிடம் ஆக்கிய ஆழ்வான் ஆஸ்தான வித்வானாக இருந்தார். அவருக்கு மற்ற வித்வான்கள் கப்பம் கட்ட வேண்டும், இல்லாவிடில் வாதில் ஜெயிக்க வேண்டும். எனவே அரசாங்கத்திடமிருந்து மகாபாஷ்ய பட்டருக்கு கப்பம் கட்டும்படி ஓலை வந்தது. அதை யாமனர் கிழித்தெறிந்து விட்டு, நாங்கள் வெறும் கவிகளோ சாஸ்திரம் கற்றவர்களோ அல்ல, பிரதிவாதியாகிற மதயானின் மத்தகத்தை புழக்கும் ஆற்றலுடையவர்கள் என்று எழுதி அனுப்பினார். அரசன் வாதத்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்தான். அதையும் கிழித்தெறிந்தார். ராஜபத்தினி மகா வித்வான்களுக்கு தண்டிகை அனுப்பினால்தான் வருவர் என்று சொல்ல, ராஜா இவர் அமர்ந்து வர தண்டிகையை அனுப்பினார். அத்தண்டிகையில் இருவரும் அரண்மனைக்கு சென்றனர். இவர்கள் வருகையை பார்த்த ராணியும் அரசனிடம், வாதத்தில் யார் ஜெயிக்கிறார்களோ அவருக்கு பாதிராஜ்யம் கொடுக்க வேண்டும், தோற்றவர் வென்றவருக்கு அடிமை செய்ய வேண்டும் என நிபந்தனை வைத்தார். அரசனும் ஆமோதித்தான். மறுநாள் வித்வான்கள் கூடினர். ஆக்கியாழ்வான் யாமுனரை பார்த்ததும், சாஸ்திரங்களில் இவரை வெல்வது கடினம் என்று அறிந்து, சாஸ்திர விவாதம் வேண்டாம், சாமான்யமாக நான் உண்டு என சொல்வதை நீர் மறுக்க வேண்டும், இல்லை என்பதை உண்டு என சாதிக்க வேண்டும் என்று கூறி 3 விஷயங்களை கூறினார். அதற்கு யமுனை துறைவர், நான் 3 கூறுகிறேன், அதை மறுத்து பேசுங்களேன் என்றார். இந்த அரசர் சார்வபௌமர், இந்த ராஜபத்தினி பதிவிரதை, உனது தாயார் மலடி அல்ல என்றார். இதை மறுத்தால் அரசனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டும். எனவே தோல்வியை ஒப்புக்கொண்டு இம்மூன்றையும் நீங்கள் மறுத்து பேச முடியுமா என ஆக்கிய ஆழ்வான் கேட்டான். முடியும். சார்வபௌமர் என்றால் பூமண்டலம் நிலப்பரப்பு முழுவதையும் ஆள்பவருக்கு பெயர். இவ்வரசரோ சோழ நாட்டிற்கு மட்டும்தான் ராஜா. ராஜபத்தினி இவரை மணப்பதற்கு முன் கந்தர்வர்களை மணப்பதாக விவாக மந்திரங்கள் கூறுகின்றன. எனவே சாஸ்திரப்படி பதிவிரதையாக சொல்ல முடியாதே. நீர் உமது தாய்க்கு ஒரே பிள்ளை, ஒரு மரம் தோப்பாகாது, ஒரு பிள்ளை பிள்ளையுமானான் என்பது பழமொழி. இதை கேட்டதும் ராஜா மகிழ்ந்து பாதி அரசை கொடுத்தேன் என்றான். ராணி இவர்தான் ஜெயிப்பார் என்று ராஜாவிடம் சொல்லியிருந்தார். ராஜாவோ மறுத்து ஆக்கிய ஆழ்வானை ஜெயிப்பார் என்று சொல்லியிருந்தார். ஆளவந்தார் ஜெயிக்கவே ராணி மகிழ்ந்து, என்னை ஆளவந்தீரோ என கூறி கொண்டாடினார். அன்று முதல் ஆளவந்தார் என்றே வழங்கப்பட்டார். இகாகே யாமுனம் தீர்த்தம். இந்த தனியின் ஸ்லேடையாக அமைந்துள்ளது. தீர்த்தம் எனும் சொல்லானது தண்ணீரையும் ஆச்சாரியனையும் குறிக்கும். யமுனையின் வெள்ளத்தில் ஓடையினால் துன்புற்றவன் மூழ்கி மகிழ்வது போல் யமுனாச்சாரியன் நற்குண நற்பண்புகளை தியானித்து அவருடைய குணப்பிரவாகத்தில் மூழ்கி மகிழ்கிறேன் என்கிறார். யமுனை நீர் பிருந்தாவனம் என்னும் காட்டின் வழியே ஓடுகிறது. இது சாதுவானது, அதாவது எல்லோருக்கும் பயன்படுகிறது. முதலில் இதன் மடிவில் காளிய சர்ப்பம் தன் மனைவி குட்டியுடன் வாழ்ந்து கொண்டது. இது விஷத்தை கக்குவதனால் யாருக்கும் பயன்படாமல் இருந்தது. அந்த சர்ப்பத்தை அதன் கூட்டத்தோடு கண்ணன் ஒழித்து விட்டதால் எல்லோருக்கும் பயன்படுகிறது. கண்ணன் கோபியரோடு ராசசீல லீலை புரிந்தான். அதன் திட்டுகளில் கோபியரோடு விளையாடினான். இவ்வாறு கண்ணனால் மிகவும் ஆதரிக்கப்பட்டது யமுனை. ஆளவந்தாரும் சாதுக்களான பெரிய நம்பி முதலிய சிஷ்யர்களுக்கு ஞானோபதேசம் செய்து காப்பாற்றுவதில் நிலையாக இருந்தார். கண்ணன் காளியனை விரட்டியது போல் ஆளவந்தாரம் ஆசாபாசங்களையும் காமக்குரோதாதிகளையும் விரட்டி அடித்தவர். யமுனையின் ஜலத்தில் கண்ணன் பரிவு காட்டியது போல் ஆளவந்தாரிடமும் பரிவு காட்டினானாம். நாதமுனிகளின் முன்னோர்களில் ஒருவர் கண்ணன் விபவத்தில் எழுந்துள்ளிருந்த போது அவரை தண்டனிட்டு சம்சாரத்தினின்றும் உஜ்ஜீவிக்கும் உபாயத்தை கேட்டாராம். அதற்கு அவர் தன்னை போன்ற ஒரு அர்ச்சா விக்கிரகத்தை பண்ணி ஆராதித்து வாரும் என்றாராம். அவரும் அவ்வாறே ஆராதித்தாராம். குலக்கிரமமாக கிடைத்த அந்த கண்ணனை நாதமுனிகள் ஆராதித்தார். அவருக்கு பிறகு ஈஸ்வரபட்டர், பின்னர் ஆளவந்தார் ஆராதித்தார். தன் ஆராதிகளிடத்தில் கண்ணன் பரிவு காட்டாமல் இருப்பனா பின்னர் பெரிய திருமலை நம்பி ஆராதித்தார். இவர் கடைசி காலத்தில் கண்ணன் சந்நிதியில் திருக்காப்பை நீக்க சொல்லி பெருமாளிடம், கண்ணா நீ ஒரு கவளம் வெண்ணைக்கு ஆடும் பிள்ளையாயிற்றே, தளர்ந்தேன் நான், இனி உனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரே நாடாயே என்று விண்ணப்பித்தார் என்பார். மணக்கால் நம்பி இவருக்கு எல்லா வேதாந்தார்த்தங்களையும் உபதேசித்தார். பின்னர் இவரின் தாத்தாவான நாதமுனிகளுடைய பக்தி யோகம் குருகைக்காவலப்பன் என்பவரிடம் இருக்கிறது. நீர் அவரிடம் சென்று யோகத்தை உபதேசித்துக் கொள்ளும் என்று நியமித்தார். உடனே அவர் இருக்குமிடம் சென்றார். அப்பொழுது அவர் யோகத்தில் இருந்தார். அவருக்கு இடையூறு கூடாது என நினைத்து மெல்ல அவருக்கு பின்பக்கம் சென்று அமர்ந்தார். குருகைக்காவலப்பர் சிறிது நேரத்தில் யோகத்தை முடித்துக் கொண்டு கண் விழித்து, சொட்டை குலத்தார் இங்கே யாராவது உண்டோ என்று கேட்க, உடனே ஆளவந்தார் அவர் முன்வந்து அடியேன் என்று சேவித்து விட்டு
அடியன் மண்டல தேவருக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். நான் யோகத்தில் தியானம் செய்யும் கண்ணன் என்னை விட்டு பிரிந்து எனக்கு பின்புறம் பார்த்தான். இரட்டை குலத்தாரை அல்லது கண்ணன் இப்படி வேறு யாரையும் கடாட்சிக்க மாட்டான் என்று சொன்னாராம். எனவே அளவந்தாரிடம் கண்ணனுக்கு இருக்கும் பரிவை பிரேமையாக கணிசித்து தான் எத்திர கிருஷ்ண கிருதாதரகா என்றார் சுவாமி தேசிகன். எனவே கிருஷ்ணனின் பிரீதிக்கு இலக்கானதும் பிருந்தாவனத்தின் வழியே ஓடுகிறதுமான யமுனையின் தீர்த்தத்தில் நம் பாவங்களை போக்கிக் கொள்ள நீராடுவது போல கிருஷ்ணனின் பிரீதிக்கு இலக்கானவரும் பிற மதவாதிகளை தர்ப்பங்களை ஒழித்து பக்தர் குழாங்களுக்கு காப்பாற்றுவதில் உறுதியுடையவருமான யாமரல் எனும் ஆச்சாரியரிடத்தில், அதாவது அவருடைய குணப்பிரவாகத்தில் ஆழ்ந்து வணங்குகிறேன். மகாபூர்ணர் பெரிய நம்பி. இவர் விளம்பி வருஷம் மார்கழி மாசம் கேட்டேத நட்சத்திரத்தில் கிபி 998 ஸ்ரீரங்கத்தில் அவதரித்தார். சீடர்கள் 6. தயாநிகிரம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரயே ஏன விஸ்வசிருஜோ விஷ்ணோ அபூர்யத மனோரதா. இவர்கள் பிறவிகள் தோறும் செய்த கணக்கற்ற பாவங்களை பக்தி பிரபத்தி முதலிய உபாயங்களை அனுஷ்டித்து போக்கிக் கொண்டு தன்னை அடைந்து பேரின்ப பெருவாழ்வை பெற வேண்டும் எனும் பெருநோக்கோடு உடலையும் புலன்களையும் அளித்து உதவியிருக்கலாம் பரமன். எனவே ஜீவர்கள் பரதத்துவம் ஸ்ரீ ரங்கநாதனே என தேர்ந்து அவன் திருவடிகளை ஆசிரியத்து உய்ய வேண்டும். ஆமர மக்களும் உய்ய வேண்டி ஸ்ரீமத் சடகோபமுனி, ஸ்ரீமத் நாகமுனி, ஸ்ரீமத் யாமுனமுனி ஆகிய ஆச்சாரியர்களை கொண்டு தத்துவ பிரச்சாரம் செய்யப்பட்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தழைத்து வந்தது. இதனால் பல்லோர் பிரபத்தி மார்க்கத்தில் இழிந்து திவ்ய தம்பதிகளின் சரணாரவந்தரங்களை பற்றி துண்டு செய்து உயிர்ந்து வந்தனர். இச்சமயத்தில் நாத்தியர்களும் வேதங்களுக்கு தவறான பொருள்களை கூறி எம்பெருமானின் ரூப குண விபூதிகளை மறைக்கும் பாஷண்டிகளும் மலிந்து சத்சம்பிரதாயம் மறையத் தொடங்கிய போது ராமானுஜரே இத்தீமைகளை அகற்றி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை மீண்டும் தழைக்கச் செய்யும் ஆற்றல் மிக்க பெரிய பெருமாள் பெரிய நம்பியை கோயிலுக்கு அழைத்து வரும்படி அர்ச்சகமாக நியமித்தார். அவரும் எழுந்துள்ள நீர் இளையாழ்வானுக்கு ஆளவந்தார் அருளி செய்த வேதாந்த சாஸ்திரங்களை உபதேசித்து அவரை கொண்டு நம் சித்தாந்தத்தை விளங்கும்படி செய்யும் என்று நியமித்தாயிற்று. பெரிய நம்பியின் கிருபை கொண்டு ராமானுஜனை இங்கு வரவழைப்பதை விட நாமே காஞ்சிபுரம் போவோம், பெரியபெருமாள் திருவள்ளத்தை பூர்த்தி செய்வோம் என எண்ணி புறப்பட்டு மதுராந்தகம் வந்து சேர்ந்தார். காஞ்சியில் வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பி மூலமாக ராமானுஜரை பெரிய நம்பியை ஆசிரியிக்கும்படி நியமிக்க அவரும் புறப்பட்டு மதுராந்தகம் வந்து சேர அவருக்கு மந்திரார்த்தங்களை உபதேசித்து பின்பு ஸ்ரீரங்கத்தில் வேதாந்த கிரந்தங்களை உபதேசித்தார். இவ்வாறு பெரிய நம்பிகள் உடையவர் விஷயத்தில் தயாபூர்ணராய் கருணை நிறைந்தவராய் இருந்தார். உடையவர் மூலமாக மக்களை திருத்தி பணிகொண்டதால் எல்லோரிடமும் தயாபூர்ணராய் இருந்தார். பெரிய பெருமாளுடைய திருவுள்ளத்தையும் பூர்த்தி செய்து பகவத் ராமானுஜரை நமக்கு தந்ததால் மகாபூர்ணர் ஆனார். உடையவருக்கு ஆச்சாரியரானபடியால் தான் அவருக்கு பூர்ணத்துவம் நிறைவு ஏற்பட்டது என்பர். இத்தகு பெரிய நம்பியை வணங்குகிறேன். பிரணாமம் லட்சுணமுனி பிரதிகிருண்ணாது மாமகம் பிரசாதயதி சூக்தி சுவாதீனபதிகாம் சுதிம். இவரை பற்றிய குறிப்பு முகவரியில் கொடுக்கப்பட்டது. பகவத் ராமானுஜரை இயற்றிய ஸ்ரீபாஷ்யம், வேதார் சங்கிரகம் போன்ற நூல்கள் உபனிஷத்துக்களுக்கு தெளிவான உரையை வகுத்தளிக்கின்றன. வேத வாக்கியங்களில் பல வகைகள் உண்டு. சில பிரம்மம் வேறு ஜீவன் வேறு என்று வேதத்தை ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் வேற்றுமை வரும். சில வாக்கியங்கள் இரண்டும் ஒன்றே என்று ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் ஐக்கியத்தை அவேதத்தை கூறும். சில பரமாத்மாவிற்கு குணங்கள் இல்லை என்றும் சில பல கல்யாண குணங்களை உடையன் என்றும் கூறும். சில எல்லா பொருள்களிடத்திலும் உள்ள பரமாத்மாவே மறைந்து நிற்கிறான் என்று கூறும். இவற்றுள் குணம் கிடையாது என்கிற நிர்குணஸ்ருதியும் பிற பொருள்கள் கிடையாது எல்லாம் ஒன்றே என்கிற அவேதஸ்ருதியும் தான் பிரமாணம். குணங்களை கூறுவதும் பல ஆத்மாக்களை கூறுவதுமான ஸ்ருதிகள் அப்பிரமாணம். இவை பொய்யை உரைப்பன என்று அத்வைதிகள் கூறுவர். வேதங்களும் பெரியோர்களின் அனுஷ்டானங்களுமே நமக்கு பிரமாணங்கள். அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் சனாதன தர்மம். எனவே ஒரு பகுதி பொய்யை கூறுகிறது, ஒரு பகுதி உண்மையை கூறுகிறது என்பது சனாதன தர்மத்திற்கும் அனுஷ்டானத்திற்கும் எதிரானது. இந்த எல்லா சிக்கல்களையும் வேத வாக்கியங்களை கொண்டே தீர்த்து வைக்கிறார் ராமானுஜர். பரமாத்மா சத்தியம், உலகம் பொய் என்பது தவறு, எல்லாமே சத்தியம்தான் என்பது இவர் மதம். குணங்களை சொல்லும் சகுணஸ்ருதி பரமாத்மாவிடம் நற்குண நற்புண்ணுகள் இருக்கின்றன என்று கூறும். குணங்கள் இல்லை என்று கூறும் நிர்குணஸ்ருதிகள் பரமாத்மாவிடம் கெட்ட தீய குணங்கள் இல்லை என கூறும். அபேத ஸ்ருதிகள் பரமாத்மா எல்லா பொருள்களிலும் மறைந்து நின்று அனைத்தையும் தன்னகத்தையே கொண்டு
அனைத்தையும் சரீரமாக உடலாக கொண்டு இருக்கும் பரமாத்மா ஒருவனே என்று கூறும். ராமன் பட்டாடை உடுத்தி கழுத்தில் தங்கச்சக்கிலி அணிந்து தன் குழந்தையை கையில் தாங்கி குடைபிடித்துக் கொண்டு ஒருவனாக தனியாக வருகிறான். இங்கு ராமனை தவிர பட்டு கழுத்து சங்கிலி குழந்தை கை குடை எல்லாம் ஒருவனாகவே வருகிறான் என்றதால் எல்லாம் பொய்யாகி விடாது. இவை அனைத்துடன் கூடிய ராமன் வருகிறான் என்றே பொருள் கொள்ளுகிறோம். ஜீவாத்மா இட்ட வழக்காக கைகால்கள் முதலியவற்றுடன் கூடிய உடல் இயங்குவதால் இவ்வுடல் என் சரீரம் என்கிறோம். ஜீவர்கள் ஜடப்பொருள்கள் அனைத்திலும் பரமாத்மா உள்ளும் புறமும் மறைந்து நிற்பதாலும் அவன் இட்ட வழக்காக எல்லாம் இயங்குவதாக வேதம் கூறுவதாலும் உலகம் பிரம்மத்தின் சரீரமாகும். பரமனை அந்தாதியாமையாக கூறுகிற கடகஸ்ருதியினால் இதை அறிகிறோம். மேலும் பிரம்மம் என்கிற சொல்லே பிற பொருள்களும் ஜீவர்களும் இருப்பதை கூறும். பிரம்மம் என்றால் பெரியது உயரியது என்றே பொருள். அதாவது தன் சொரூபத்தினாலும் குணங்களாலும் எல்லையற்ற பெருமை உடையது. பெரியது என்றால் சிறியது இல்லாமல் ஒன்றை பெரியது என கூற முடியுமா? தன் சொரூபத்தை அணுவாக மிக நுண்ணியதாக கொண்ட ஜீவர்களே சிறியவர்கள். அறிவின்மையால் பெருமை குன்றிய ஜட பொருள்களை காட்டிலும் பிரம்மம் பெருமை மிக்கது என்றால் சொல் பொருத்தமாக இருக்கும். எனவே பிரம்மம் என்ற சொல்லே பிற பொருள்கள் சத்தியமாக இருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. எனவே வேதஸ்ருதி அவ்வோ பொருள்களை கூறும், அவேதஸ்ருதி அவ்வோ பொருள்களை சரீரமாக உடைய பிரம்மத்தை கூறும். இவ்வாறு ஸ்ருதிகளின் பொருளை ஒன்றுக்கொன்று விரோதமில்லாமல் அழகாக அனைவரும் ஏற்கத்தக்கதாக விளக்கி கூறும் ராமானுஜரின் ஸ்ரீசூக்தியை சைரந்திரி என்றும் ஸ்ருதியை சுவாதீனபதிகா என்றும் உருவகப்படுத்தி பேசுகிறார் சுவாமி தேசிகன். சுவாதீனபதிகா மகாராஜாக்களுக்கு பல மனைவிமார்கள் உண்டு. அவர்களை 8 வகையாக சொல்லுவார்கள். அவர்கள் ஒருத்தி சுவாதீனபதிகா. இவள் கணவனை தன் சாமர்த்தியத்தால் தனக்கு அதீனமாக வைத்துக் கொண்டிருப்பவள். அவன் எப்பொழுதும் இவள் அருகில் இருந்து இவளுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டு மனைவியை மகிழ்வித்துக் கொண்டிருப்பான். இவன் மகிழ்ச்சிக்கு அலங்காரம் செய்துவிட ஒரு தாதியை ஏற்பாடு செய்திருப்பான். இவளுக்கு சைரந்திரி என்று பெயர். இவள் ராணிக்கு வந்தேரியான அழுக்கை போக்கி நன்னீரில் ஸ்நானம் பண்ணி வைத்து கூந்தலில் நறுமணமுள்ள தைலத்தை தடவி ஒரு மயிர் கூட அருந்து போகாமல் சிடுக்குகளை கவனமாக போக்கி வாரி பின்னி முடிந்து வாசனை மலர்களை சூட்டியும் ஏற்ற அணிகலன்களை அணிவித்தும் ராஜா மகிழும்படி செய்வாள். இதே போல இங்கு ஸ்ருதி உபனிஷத்து நாயகி. இவளுடைய புருஷன் புருஷோத்தமனான பிரம்மம். உபனிஷத்து என்றாலே பிரம்மத்திற்கு அருகில் இருக்கிறது என்று பொருள். வேதேஷ சர்வைகி அகமேவ வேத்யா, எல்லா வேதங்களாலும் நானே அறியப்படுகிறேன் என்கிறான் கீதையில் கண்ணன். வேதாட்சராணி யாவந்தி படிதானி மனீஷிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயா என்று ஸ்ருதியின் ஒவ்வொரு எழுத்தும் எம்பெருமானியே சொல்லுகிறது. எனவே வேதநாயகியின் அருகில் எப்பொழுதும் வேதநாயகன் இணைபிரியாது இருக்கிறான். வேத வாக்கியங்களுக்கு பிற மதவாதிகள் பொருளை மாற்றி கூறியும் சிலவற்றை மிச்சை பொய் பிரமாணமல்ல என்று கூறி அழுக்கேற்றி விட்டார்கள். சிலவற்றுக்கு விபரீதமான பொருளை கூறிவிட்டார்கள். இவ்வாறு நேர்ந்த அழுக்கையும் சிக்கலையும் ராமானுஜரின் நூல்கள் ஸ்ரீசூக்திகளாகிற சைரந்திரி சிக்கல் உள்ள வேத வாக்கியங்களுக்கு மீமாம்சா நியாயமாகிற வாசனை எண்ணெயை தடவி சிக்கலையும் அழுக்கையும் போக்கி உண்மையான சத்தியமான ரூப கல்யாண குண விபவங்களோடும் சேடர்களாய் கைங்கரியம் செய்யும் ஜீவவர்க்கத்தோடும் கூடிய வேதவேத்யனான நாராயணனையும் இதே போன்று இவற்றோடு கூடிய வேத நாயகியையும் இவர்கள் சேர்த்தியின் அழகையும் நம்மை அனுபவிக்கும்படி செய்கிறாள் ராமானுஜ சூக்தியாகிற சைரந்திரி. இவ்வாறு பிரமாணம் பிரமேயம் பிரமாதா அனைத்தையும் அறியும்படி செய்த மகோபகாரரான ராமானுஜருக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாது. எனினும் நமஸ்காரத்தையாவி செய்கிறேனே, அதை ஏற்று ஸ்ரீபாஷ்யகார என்னை அனுகிரகிக்கட்டும் என்கிறார். உபவீதனம் ஊர்துவபுன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனாம். ராமானு சம்பிரதாயம் தான் தோன்றியல்ல, எம்பெருமான் தொடங்கி பரம்பரையாக வந்தது. ஆனவடையால் பூர்வாச்சாரியர்களை வழங்கி கடைசியாக ராமானுஜரை வணங்குகிறார். பகவத் அனுபவம் செய்வது போல ஆச்சாரிய அனுபவம் சிஷ்யர்களுக்கு முக்கியமானது. ஆச்சாரிய அனுபவத்திற்கு உதவுவது ஆச்சாரியனின் திருமேனி அமைப்பை மனதில் கொள்வது, பின்னர் அவரிட்ட கட்டளையை பின்பற்றுவது, ஆகமங்கள் கூறும் முறையில் பெருமாளுடைய விக்கிரகங்களை அமைத்து ஆராதித்து தியானித்து வருவது, பகவானை எப்பொழுதும் நினைவில் இருத்த எளிதாக உதவுகிறது. பூர்வாச்சாரியர்கள் இப்பொழுது இல்லாவிடனும் விபவத்தில் எழுந்துள்ள திருமேனி அமைப்பை பூர்வர்கள் மூலம் கேட்டு அனுபவிக்கலாம். கிடாம்பி ஆச்சாரிடமிருந்து புத்திர பௌத்திர
பிரபௌத்திர பரம்பரையாகவும் பிரசிஷ்ய பரம்பரையாகவும் கண்ணால் நேரில் சேவித்தது போன்ற அனுபவம் உடையவர்கள் அப்புள்ளார். சுவாமி தேசிகன் அவருடைய மருமானும் சிஷ்யரும் ஆவார். அவர் மூலம் கேட்டு கேட்டு நேரில் உடையவரை சேவித்த அனுபவம் நம் சுவாமிக்கு. இக்காலத்தில் போட்டோக்கள் வீடியோக்கள் மூலம் பழையனவற்றை அனுபவிப்பது போல